ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிய மாலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன சூப்பரான ஒரு ரெமடியோட உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். என்னோடய சேனலை நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஆல் பெல் பட்டனை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஆல் பெல் பட்டனை நீங்கள் டச் பண்ணால் தான் என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நான் சின்ன சின்ன ரெமடியாக இருந்தாலும் நான் வீட்டில் இருக்க பொருளை வச்சே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நல்லா சூப்பராக இருக்குது. என்னோடய ஸ்கின்னு நிறைய மாற்றம் தெரியுது, நிறைய மாறி இருக்குது. உண்மையை சொல்ல போனால் இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெமடியோடு உங்களை சந்திக்கிறேன். அது அந்த ரெமடி யார் பயன்படுத்துகிறாங்கன்னா நம்ம கொரியன்ஸ் இருக்காங்கல்ல, கொரியன்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் அந்த ரெமடி தான் பயன்படுத்துகிறாங்க. சூப்பராக இருப்பாங்க. அவங்க எப்போவுமே பார்த்துருக்கீங்கள, கொரியன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வழுவழுன்னு அழகாக இருப்பாங்க. அவங்க ஒரு 3 பொருள் தான் பயன்படுத்துகிறாங்க. அவங்களோட ஸ்கின் அவ்வளோ க்ளோவாக இருக்கிறதுக்கு காரணம் அவங்களோட 3 பொருள் தான். அந்த 3 பொருள் என்னென்னு பொருள்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கொரியன்ஸ் கேர்ள்ஸ்லாம் நம்ம பயன்படுத்துகிற பொருள் இந்த 3 பொருள் தாங்க. அவங்களோட ஸ்கின் எப்படி க்ளோவாக அழகாக அப்படியே ஒரு டாட்டு கூட இல்லாத சூப்பராக பளிச்சுட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு இதுதான் காரணம். 1 ஸ்பூனு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க, கொஞ்சம் தயிர் கலந்துக்கோங்க, அது கூட கொஞ்சம் ஹனி தேன் கலந்துக்கோங்க. ரொம்ப 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 கம்மியாகவே எடுத்துக்கோங்க, ஏன்னா மீந்து போணுச்சுன்னா அப்புறம் பயன்படுத்த முடியாது, வேஸ்ட்டாக போயிடும். ரொம்ப கம்மியாக எடுத்து 1/2 ஸ்பூன் கூட எடுத்துக்கோங்க. ஒரு முகத்துக்காக உங்களுக்கு 1/2 ஸ்பூன் அதாவது 1/2 ஸ்பூன் அரிசி மாவும் கொஞ்சம் ஒரு ஸ்பூனு தயிரும் போதும். பாருங்கள், இதை கொஞ்சம் தேன் கலந்துக்கோங்க. இது தாங்க கொரியன்ஸ் பயன்படுத்துகிற ரெமடி, சூப்பரான ரெமடி. அவங்களோட ஸ்கின்னு எப்படி அழகாக ஒரு டாட்டு கூட இல்லாத அவ்வளோ அழகாக க்ளோவாக இருக்கும். அதுக்கு காரணம் இதுதான். நான் அவங்களேருந்து தான் வீடியோ எடுத்து போடுறேன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு தான் நான் எடுத்து வீடியோ போடுறேன் உங்களுக்கு. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம இவ்வளோ சூப்பராக செஞ்சுக்கலாம். பாருங்கள், அந்த க்ரீமை பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ நான் அப்ளை பண்ணுறேன். பாருங்கள், அப்ளை பண்ண பிறகு எவ்வளோ சூப்பராக மாறுது பாருங்கள். ஃபேஸில் இருக்க வேர்வையெல்லாம் நல்லா தொடச்சிட்டு முடியெல்லாம் நல்லா நீங்கள் பேக் பண்ணிவிடுங்க. முடியெல்லாம் கூட நல்லா பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஒரு 15 நிமிஷம் பேக் போட்டு யாரையாவது போட சொல்லுங்கள். அப்படி பேக் போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் இருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதை ஒரு 2-3 நாளைக்கு நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் அந்த கொரியன் ஸ்கின் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதை நான் ஒரு டைம் செய்யும்போதே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நீங்களும் பாருங்கள். இது ஒருத்தங்க வீடியோ எடுக்கும்போது சிரிப்பு காட்டிகிட்டே இருந்தாங்க, அதனால் சிரிச்சிட்ருக்கேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆனால் என்னோடய வேலையில் நான் கவனமாக இருப்பேன், ஓகேவா? அதனால் நான் இந்த க்ரீமை ரெடி பண்ணி நான் ஃபேஸில் போட்டு ஒரு 15 நிமிஷம் நான் ரெஸ்ட்டில் உட்காந்து அது மாட்டுக்கு நல்லா ஃபேனில் உட்காந்து காய விட்டேன். நல்லா காஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் ஒரு 15-20 நிமிஷம் கழிச்சு தான் நான் போய்ட்டு கழுவுனேன். உண்மையிலே சொல்ல வார்த்தையில் சூப்பராக இருந்துச்சு. ஸ்கின் நல்லா சாஃப்டாக தான் இருக்குது, தொட்டு பார்த்தா நல்லாயிருக்கு. இது என்னோடய ஏஜுக்கே இவ்வளோ சூப்பராக கிளியராக இருக்குன்னா உங்கள் ஏஜ், உங்கள் வயசு என்னன்னு தெரியாது எனக்கு. கண்டிப்பாக நீங்கள் சின்ன வயசு பிள்ளைங்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த 3 பொருள் உங்கள் வீட்டில் இல்லாத இருக்கவே இருக்காது. ஏன்னா பட்ஜெட்டுக்கும் நமக்கு கரெக்டாக இருக்கணும். நம்மளோட குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏழை மக்களுக்கும் இந்த விஷயம்லாம் போய் சேரணும். அவங்களும் அழகாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் எதுவுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. வெறும் ஃபேர் அண்ட் லவ்லியையும் அதையும் இதையும் வாங்கி போட்டுட்ருப்பாங்க க்ரீமெல்லாம். அந்த க்ரீம்லாம் தயவு செய்து போடாதீங்க. அது நெடுநாளைக்கு வராது, தோல் சுருக்கங்கள் விழுந்துடும். நான்லாம் ஃபேர் அண்ட் லவ்லியே போட மாட்டேன். உண்மையே சொல்லிட்டா, நான் ஃபேர் அண்ட் லவ்லி போட மாட்டேன், எந்த க்ரீம் போட மாட்டேன். எங்கள் வீட்டுக்காரங்க வெளிநாட்டில் கூட இருந்து எத்தனையோ க்ரீம்லாம் அனுப்பி விட்டாங்க. நான் போட மாட்டேன், எல்லாருக்கும் தானமாக கொடுத்துருவேன், எல்லாத்தையும் கொடுத்துருவேன். பவுட்ரு கூட நான் போட மாட்டேன். நான் யூஸ் பண்ணுற ஒரே பொருள் சென்ட்டு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி நான் பவுட்ரு கூட அடிக்க மாட்டேன். அப்படி இருந்துமே எனக்கு அந்த கண்ணில் கருவளையம் வந்துருச்சு. இப்போ நான் இந்த ஃபேஷியல் வீடியோ போட என்னோடய ஃபேஸ்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறதுக்கு இதில் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்க. இது நம்மளோட ஏழைங்களுக்கு ஏற்ற எள்ளூர்னுங்கிற மாதிரி நம்ம பட்ஜெட்டுக்கு உள்ள விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். ரொம்பலாம் காசு கொடுத்து அந்த ஏ விட்டமின், சி விட்டமின்லாம் வாங்கி இது கூட கலந்துக்கோங்கன்னு நான் சொல்ல வரல. இந்த 3 பொருளே இவ்வளோ சூப்பரான ஃபேஸ் கிடைக்கும் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? அதே மாதிரி என்னை நிறைய பேர் கிண்டல் பண்ணால் கூட நான் அதை பற்றிலாம் கவலைப்படுறதில்ல. நான் என்னோடய ஒர்க்கு என்னவோ அதை நான் பார்த்துட்ருக்கேன். எனக்கு இந்த வயசுக்கே என்னோடய ஃபேஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி சின்ன வயசு பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்றைக்கி காலையில் கிளம்புறீங்க 7 மணிக்கு அல்லது 10 மணிக்கு கிளம்புறீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் இதுக்காக செலவிட்டிங்கன்னா போதும், சூப்பராக போகலாம். நான் இன்றைக்கி அப்படி தான் செஞ்சுட்டு போனேன். இன்றைக்கி காலையில் நான் என்ன ஃபேஷியல் பண்ணேன்னா கொஞ்சமாக
காப்பித்தூள், கொஞ்சம் உருளைக்கிழங்கு சாறு, கொஞ்சம் தக்காளி சாறு, அவ்வளோதான் 3 தான் யூஸ் பண்ணிவிட்டு காலையில் நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு போனேன். எல்லாம் என் ரோட்டில் போகும்போதே எனக்கு மூஞ்செல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கே ஒரு மாதிரி இருக்குது, ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா, இல்லை ஏதாவது பூக்கு கண்ணாமண்ணான்னு ஏதாவது தொங்குதா, என்னடா அது நம்மளே பார்க்குறாங்களே, எனக்கு ஒரு கூச்சமாக இருந்துச்சு. ஆனால் உண்மையிலே ஃபேஸ் அவ்வளோ கிளியராக ஒயிட்டாக இருந்திருக்கு, எனக்கே தெரியாது. ஏன்னா என்னை ஏற்கனவே பார்த்தவங்க கருப்பாக தான் பார்த்துருப்பாங்க ஃபேஸ்லாம். இப்போ என்ன ஃபேஸ் வந்து பிரைட்டாக இருக்குன்னு கேட்குறாங்க. உண்மையை சொல்லணும்னா அதான் உண்மையே கேட்குறாங்க. எனக்கே ஒரு கூச்சமாக போச்சு. அதனால் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, அது பொய்யெல்லாம் நான் வீடியோ போடுறதுக்கு விரும்பலை, இது உண்மையான வீடியோ தான். இந்த கொரியன்ஸ் ஃபேஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அழகாக அரிசி மாவே பயன்படுத்துங்க, சூப்பராக இருக்குது. இதை வந்து ஒரு 3-4 டைம் போட்டிங்கன்னாவே அந்த ஸ்கின் வந்து நல்ல சாஃப்டாக ஆகிடுது, நல்ல க்ளோவாக ஆகிடுது, ஷைனிங்காகவும் ஆகிடுது. அந்த அளவுக்கு இதில் வந்து பெனிஃபிட் இருக்குன்னு எனக்கு இப்போ தான் தெரியும். நான் நிறைய கொரியன்ஸ் வீடியோஸ்லாம் பார்ப்பேன், அதிலேருந்து தான் உங்களுக்கு நான் வீடியோஸ்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை செய்யுங்க. கண்டிப்பாக செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஓகேவா? பாருங்கள், நான் வந்து இப்போ வந்து போட்ட உடனே கொஞ்சம் ஒரு 15 நிமிஷம் நான் ரெஸ்ட்டு உட்காந்துட்டேன். 15 நிமிஷம் கண்டிப்பாக நல்லா ஒரு 20 நிமிஷம் தான் நல்லா காயணும். நல்லா காய்ஞ்ச பிறகுட்டு நீங்கள் போய்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே ஆச்சரியம் தாங்க முடியும், நீங்களே வீடியோ போட ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்கின்னை நமக்கு நல்லா சரி பண்ணி கொடுக்குது. சூப்பரான இந்த ரெமெடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாத்த விடையும் இந்த ரெமெடி சூப்பராக இருக்குது. ஈஸியான ரெமெடி, நம்ம வீட்டிலே கிடைக்கிற ரெமெடியாச்சா, ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஃபேஸ் வாஷ் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்னோடய செல்லு கூட சரியில்லாத இருக்கலாம், உங்கள் செல்லை நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்ட்டு. நான் வந்து பழைய செல்லை தான் எடுத்து தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். தானாக தான் நான் வீடியோ எடுக்கிறேன். எனக்கு வீடியோ எடுக்கிறதுலாம் யாரும் இல்லை, நான் தனியாக தான் எடுக்கிறேன். ஸ்டாண்டு கூட இல்லாத நான் கையில் பிடிச்சிட்டு தான் நான் வீடியோ எடுக்கிறேன். கையிலே தான் பிடிச்சிட்ருக்கேன், ஸ்டாண்டு கூட கிடையாது என்கிட்ட. நான் சும்மா கையில் பிடிச்சிட்டு தான் வீடியோ எடுக்கிறேன். எனக்கு வீடியோ எடுக்கிறதுலாம் யாரும் கிடையாது. அப்படின்னா இன்னும் கூட நான் வீடியோ இன்னும் சூப்பராக உங்களுக்கு கொடுப்பேன். ட்ரை பண்ணுறேன். நான் ஸ்டாண்டு வாங்கி உங்களுக்கு சூப்பராக நான் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணுறேன். பாருங்கள், நான் இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. நீங்கள் 15-20 நிமிஷம் நான் ஊற வச்சேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் பொய் சொல்ல விரும்பலை. கண்டிப்பாக நீங்கள் இதை 3-4 டைம் செஞ்சிங்கன்னா அந்த கொரியன் ஸ்கின் எப்படி ஷைனிங்காகவும் ஒரு க்ளோவாகவும் அழகாகவும் பார்க்குறதுக்கு அப்படியே ஸ்மூத்தாக இருக்குதோ அதே மாதிரி உங்கள் ஸ்கின் மாறி எனக்கே சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. நானே ஃபிகராக மாறிட்ட மாதிரி இருக்குது எனக்கு. பாருங்கள், நான் பொய் சொல்லல, நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.